சிவசிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி சுவாதி சுந்தரமூர்த்தி சாமிகள் கையில் ஏகிய நாள் குரு பூஜை சிறப்பாக சிவஸ்தலங்களில் அனைத்திலும் அன்பர்களால் அடியார்களால் ஏற்று போற்றப்படுகிறது. குறிப்பாக திரு ஆரூர், திரு வெண்ணை நல்லூர், திரு நாவலூர், அடுத்து திரு அஞ்சைக்களத்தில் மிக மிக சிறப்பாக பல காலமாக கோயம்புத்தூரில் இருந்து அவர்கள் முன்னெடுத்து சென்றுதான் தொடங்கி பல திருத்தலங்களிலும் அங்கே சென்று ஆண்டுதோறும் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். எல்லாமே போற்றுதற்கு உரியது. பொதுவாக இந்த அன்பர்களிடையே என்ன ஒரு ஐயப்பாடு என்றால், இதுவரை தீராத ஐயப்பாடு, யாரும் தீர்க்காத ஐயப்பாடு. சுந்தரமூர்த்தி சாமிகள் இப்பொழுது நாம் இந்த பஞ்சபூதங்களான இடிந்த உடலில் இருக்கிறோம் அல்லவா, சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இந்த இழிந்த இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுறவான இந்த உடலோடு தான் சென்றார்களா என்று சொல்லி பலருக்கு அன்பர்களுக்கு ஐயப்பாடு. பலர்கள் அப்படியே தான் போனார்கள் என்றே பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் அவருடைய திருப்பதிகத்தில் அதை முன்னதாகவே தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதில் ஒரு மயக்கம் வந்துவிட்டது. உரையாசிரியர்களும் வேறு சில காரணங்களால் வேறு வேறு உரை அதற்கு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லி தானனை முன்படைத்தான் என்று தொடங்கிய அந்த திருப்பதிக முதல் பாடலில், அதாவது 100வது, அதுதான் கடைசி திருப்பதிகம், வான் வழியாக பூமியில் பாடல், அது வான் வழியாக சென்று பாடுகிறார். பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள் அங்கே இந்திரன், மால், பிரமன், எழிலார் தேவரெல்லாம் அங்கே திரு அஞ்சைக்களத்திலே வெள்ளாணியின் மீது ஏற்றி வைத்த பொழுதே இவர் இதை பாடி இருப்பார் என்று தான் பலர் நினைத்து கொண்டிருப்பார்கள். நுண்ணிய இதுபோல் யாராவது பேசுவதை கேட்டு புரிந்து கொள்ளாதவர்கள் இது வானத்திலே போகும் பொழுது திருக்கையிலை நோக்கி ஏகும்போது பாடப்படுகிறது. அந்த திருப்பதிகத்திலே சொல்லிட்டார். அந்த முதல் பாடல்லையே 100வது பதிகம் 7வது திருமுறை, ஊன் உயிர் வேறு செய்தான்னா இந்த ஊனாலாகிய பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நிலம், நீர், நெருப்பு, வாயு, வானம் என்று சொல்லக்கூடிய காற்று, வானம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலை இந்த ஊனாலான உயிரை ஊனாலான இந்த உடலை உயிரிலிருந்து வேறு செய்தான். அப்போ அங்கே வேறு என்ன இருக்குன்னா, உயிர் தனியாக பிரிந்து எதுவுமே பிடிப்பற்று போய் நிற்கிறதா என்றால் அதில் தான் இல்லை. அதற்கப்புறம் தான் புரியட்ட காயம் என்று ஒன்று இருக்கும். அந்த புரியட்ட காயம்னா சுவை, ஒளி, ஒரு ஓசை, நாற்றம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தங்கிறது மனத்தோடு ஒருங்கிணைக்கப்படும். அதனால் புரியட்ட காயம் என்று சொல்வார்கள். நுண்ணுடல், அந்த நுண்ணுடல் வேறு எங்கேருந்தும் வரல. இப்போ நாம் இருக்கோமே இந்த உடலுக்குள்ளே தான் இருக்குது நுண்ணுடல். அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தூள உடல், எலும்பும் சதையும் நரம்பும் கரியுமாக இருக்கக்கூடிய இந்த உடலிலிருந்து என்னை வேறு செய்தான். என்னுடைய உயிரை இந்த ஸ்தூலமாக வெளியிலே பூமியிலே தோன்றக்கூடிய இந்த உடலிலிருந்து என்னை வேறு செய்து அந்த புரியட்ட காயத்தோடு அது ஒரு உடல், அதுவும் உடல் தான். புரியட்ட காயம்னு சொல்கிறோம்ல, காயமே இது போயிட, அதுவும் உடல் தான். அப்போ என்ன செய்கிறாருன்னா, இந்த ஊனாலாகிய உடலிலிருந்து என்னை வேறு செய்தான்னு முதல் பாடல்லே காட்டிட்டார். 5ஆம் பாடலில் வெள்ளை யானையின் மேல் என் உடல் காட்டுவித்தான்னா, அங்கே திரு அஞ்சைக்களத்தில் நான் ஏறும் பொழுது வெள்ளை யானையின் மேல் தேவர்கள்லாம் சூழ சுற்றி நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வெள்ளானையில் அங்கே ஏறுகிறார் அல்லவா, ஏற்றி வைக்கப்படுகிறார் அல்லவா. அப்பொழுது அங்கே நடந்த நிகழ்வை இங்கே 5வது பாடலில் குறிக்கிறார். விண்ணுலகத்தவர் விரும்ப வெள்ளை யானையின் மேல் எண்ணுடல் காட்டி வைத்தான் நொடித்தான் மலை உத்தமனை என்று சொல்லி திருக்கையிலை மலையிலே விட்டிருக்கக்கூடிய பெருமான் என்று அங்கே பாடுறார். அப்போ இந்த உடல் வேறு செய்தாங்க என்பது எந்த இடத்துல இது நிகழ்கிறது, இந்த தானனை முன்படைத்தான் என்ற பாடல் எங்கே பாடப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே வெள்ளானையை திரு அஞ்சைக்களத்திலே போய் இவர் இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது தொழுது வெளியே வரும்பொழுது எல்லோரும், தேவர்கள் எல்லோரும் புடைசூழ பெருமான் அவங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி வெள்ளானையில் ஏற சொல்ல, வளம் வெள்ளானையில் இறைவனுடைய அருள் என்று சொல்லி சேரமான் பெருமாளை நினைத்து கொண்டே, அவர் என்ன செய்கிறதுன்னு நினைத்து கொண்டே போகும்பொழுது புறப்பட்டுறார்.
புறப்பட்டவுடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவர் நினைத்த உடனே அவருக்கு அந்த உணவு யோக நிலையில் நினைத்த உடனே அவருக்கு வந்து உணர்வு வயப்பட்டு பிறவியில் வந்து வேகமாக வந்து பார்க்கும்பொழுது சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளானையின் மேலே இந்த உடலோடு தான் போயிட்டுருக்காரு. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ புறப்படும் போது உடலோடு தான் போகிறார். இங்கேருந்து விண்ணில் நோக்குறாரு. நோக்கினவுடனே ஆஹா என்று சொல்லி உடனே வந்து இந்த மகாமந்திரமான திரு 5 எழுத்து மந்திரத்தை தான் வந்த பிறவி அந்த குதிரையின் காதில் ஓத உடனே அது வானை நோக்கி அங்கே செல்கிறது. வானை நோக்கி செல்லும் பொழுது அந்த ஆணையில் விரும்புகிறாள் சுந்தரமூர்த்தி சாமிகள், அதை வந்து அப்படியே வளம் வந்து சேரமான் பெருமாள் முன்னே போகிறாரு. அப்போ தான் வந்து இந்த புரியட்ட காயம் அங்கே வந்து ஏற்படுகிறது. அதுவரை வந்து இந்த உடல் தான் ஊன் உடலில் தான் இரண்டு பேருமே போகிறாங்க. இங்கேருந்து அது மாறுகிறது என்பதற்கு தான் இங்கே வந்து அந்த பாடலை அப்போ தான் வந்து சொல்கிறாரு. அப்போ என்ன ஆயிடுறாரு, சேரமான் பெருமாள் நாயனாரே போயிட்டாரே, நாம் இனிமேல் பூமியில் இருக்கக்கூடாதுன்னு அவரோட சூழ்ந்த வீரர்கள்லாம் எந்த அளவுக்கு ஒரு அன்பு வைத்திருந்தால் அவர்கள்லாம் இங்கே பூமியில் வந்து உடலை வந்து தானே வெட்டி கொண்டு அந்த புரியட்ட காயத்தில் அவரை சூழ்ந்து அவருக்கு காவலாக சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் காவலாக அங்கே ஏகி விடுகிறார்கள். அப்போ அவர்கள் எதில் போகிறாங்க, புரியட்ட காயம் என்று சொல்ல இந்த நுண்ணுடலில் அந்த விச்சையோடு தன்னுடைய தலைவனை வந்து பிரியக்கூடாது என்ற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பக்தியோ அது அளவுக்கு சிவபக்தி இருந்ததால் அது அவர்களுக்கு அது நடந்தது. அப்படி அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவர்கள்லாம் வந்து அங்கே போயிடுறாங்க. அப்போ வந்து யானை மேல் கொண்டு செல்கின்ற போதில் அதற்கு மேலே வந்து என்ன ஆகிடுதுன்னா அப்போ தான் வந்து இந்த புரியட்ட காயம் வந்துடுது. இது நன்றாக இந்த முதல் பாடலை ஊன்றி நோக்கி உள்வாங்கி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் வந்து புரியும். யானை மேற்கொண்டு, அதாவது வெள்ளாணை சருக்கத்தில் 39வது பாடலில் யானை மேற்கொண்டு செல்கின்ற பொழுதினில் இமையவர் குழாம் என்னும் தானே முன் செல்ல வந்து அழைத்து குழுவினர்களாக வந்தார்கள். அவர்களெல்லாம் முன்னாடி செல்ல தானியனை முன்படைத்தான் என்னும் தமிழ் மாலை அங்கே தான் வந்து வானத்தில் தான் இதை வந்து பாடுறாரு. இங்கே அஞ்சை காலத்தில் இருந்து பாடி தொடங்கி பாடல பலர் அப்படி நினைத்து கொண்டிருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தானனை முன்படைத்தான் எனும் தமிழ் மாலை மானவந்தொண்டர் தொண்டர் முன் பாடி மானவந்தொண்டர் பாடி முன் அணைந்தனர் மதி நதி பொதுவேணி தேனலம்பு தன் கொன்றையார் திருமலை தென் திசை வாயில். அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை இந்த தானினை முன்படைத்தான் என்று சொல்லி பாடிக்கொண்டே அந்த தெற்கு வாயில் இருக்கு இல்லையா, எப்பொழுதுமே இப்போ தில்லை இருந்ததுன்னா தில்லை வாயிலில் வந்து இந்த கோபுரத்து வழியாக தான் வந்தாரெலாம் எதை சொல்கிறோம், அதெல்லாம் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அது சூழ வந்து ஒரு பெரிய இது இருக்கும். தில்லையை சொல்லி இது காஞ்சியில் வந்து கன்னி மதில்னு சொல்லுவாங்க. கன்னி மதிலால் சூழப்பட்டதுன்னு அந்த நகரத்தையே முற்றிலுமாக சூழப்பட்டிருக்கும். தில்லையில் அப்படி முற்றிலுமாக சூழப்பட்டு அங்கே தான் வந்து நந்தனார் பார்க்குறாரு. பார்க்கும்போது தில்லை 3000 அந்த யாகங்கள் செய்வதையெல்லாம் பார்த்து வேள்விகள்லாம் செய்யலாம் அஞ்சிறார். ஆக வந்து அந்த கோபுர வாயில் கிடையாது, அதற்கு பிறகு வந்து அந்த கோபுர வாயில் இருக்குது. அதேபோல் அந்த திருக்கையிலைக்கு வந்து ஒரு வெளிப்புற ஒரு வாயில் 4 புறமும் சூழ்ந்ததில் தெற்கு வாயிலில் போய் அங்கே அணைகிறார். இதுவரையிலும் நம்ம வந்து பார்த்து கொள்ளலாம். இப்போ என்ன நடக்குதுன்னா அதன் பிறகு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து யானையிலையும் அவர் குதிரையிலையும் இறங்கி அந்த பல மலைகள் அந்த தடங்களை எல்லாம் கடந்து அங்கே மணிவாயிலுக்கு போகும்பொழுது சேரமான் பெருமாள் தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய காவலருக்கு தெரியும் வன்தொண்டரை நம்பியார் தான் வந்து அழைக்க பெருமான் அருளியிருக்காருன்னு. இவர் வந்து அழைக்காமல் வராருன்னு அவர்கள் தடைப்படுத்தி நிறுத்தி இருக்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. இதுதான் வந்து நடந்த நிகழ்வு. ஆக இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா இடையில இவர் போய் கொண்டிருக்கும் பொழுதே தானனை முன்படைத்தான் என்று அவர் பாடி போய் கொண்டிருக்கும் பொழுதே தென் திசையிலேருந்து ஒரு ஒளி வருது. ஒரு ஒளி வந்து வடகையிலை நோக்கி ஒரு பெரிய ஒளி. அது எப்படின்னா 1000 ஞாயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது 1000 ஒரு ஞாயிறு வந்து அது 1000 சூரியன் ஒளி வந்து வீசினா எப்படி இருக்கும்னு நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானனை முன்படைத்தாங்கும்பொழுது அங்கே ஒளியுடல் ஆகிடுது. அந்த புரியட்ட காயம் இருக்குது. புரியட்ட காயத்தில் சிவலோகத்துக்கு உரிய ஒளி உடல் இவர்களுக்கு கிடைச்சிடுது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே என்னென்னா அந்த கைலை மலையின் கீழ் தளத்தில் உபமன்யு முனிவர் பாலுக்கு பாலகன் வேண்டு எழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான்னு அப்படிப்பட்ட பேறு பெற்ற உபமன்யு முனிவர்
முனிவர் சுத்த யோகிகள் முனிவர்கள் சூழ அங்கே தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தெற்கே இருந்து ஒரு ஒளி 1000 சூரிய பிரகாசம் அது வந்து பொங்குவதாக 1000 சூரியனோட பிரகாசம் மேலும் பொங்குவது போல் வந்து ஒரு பேரொளி வருது. பார்க்குறாரு. பார்த்தோன்னா அப்படியே வந்து பெருமானுடைய திருவடியை வந்து சிந்திக்கிறாரு. யாருன்னு அந்த வினா. அந்த நந்தமர் ஊரன்பா, என்னுடைய தோழன் ஊரன் வரான்னு சொல்லி அவர் சொல்கிறார். அங்கன் ஓர் பேரொளி, அதாவது திருமலை சிறப்பில் 16வது பாடல். இவர்கள்லாம் அத்தர் தந்த அருட்கால் கடல் உண்டு சித்தமார்ந்து தெவிட்டி வளர்ந்தவன் யார்? உபமன்ய முனிவர் பார்க்கடலை உண்டு பெருமான் கொடுத்ததை. பத்தராய முனிவர் பல்லாயிரம் முனிவர்கள் சுத்த யோகிகள் சூழ இருந்துழி சூழ அவர்களோடு அவர் இருக்கும் பொழுது அங்கன் ஓர் ஒளினா ஒப்பற்ற ஒளி 1000 ஞாயிறு 1000 சூரியனும் அந்த ஒளி வந்து மேலும் மேலும் பொங்கினா அப்படி இருக்கும். சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன இந்த உடம்பை இந்த 5 பூதங்களாலான உடலாது சிந்திக்கணும்ல, கொஞ்சமாவது சிந்தித்து வந்து பார்க்க வேண்டாம். பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட பார்த்தோன்னா எல்லாருமே துங்க உயர்ந்த அந்த மாதவம் செய்தவர்கள் இங்கே சூழ்ந்திருந்தவர்கள்லாம் இங்கே இது என்கொள் அதிசயம், என்னடா ஒரு 1000 கோடி சூரிய பிரகாசம் மேலும் மேலும் பொங்குவது போல் ஒரு ஒளி தெற்கே என்று வருகிறது என்று சொல்லி அப்படி வந்து சிந்திக்கிறாங்க. அப்போ வந்து உடனே இந்த முனிவர் என்ன பண்ணுறார்? உபமன்ய முனிவர் அந்தி வான்மதி சூடிய அண்ணல்தாள் 17வது பாட்டு திருமலை சிறப்பில் சிந்தியா உணர்ந்து அம்முனி உடனே சிந்திக்கிறார். என்னுடைய திருவடியை வந்து சிந்திக்கிறாரு, உடனே உணர பெறுகிறார். அதாவது உணவு விளவுகிறார். இப்படிப்பட்ட ஒரு பேரொளி யார் அப்படின்னு பெருமான் உணர்த்துறாரு. நந்தமர் ஊரன்னு அது பின்னால் பதிவு செய்யப்படுகிறது. தென் திசை வந்த நாவலர்கோன் புகழ் வந்தொண்டன் எந்த யார் அருளால் அணைவான் என அந்த அளவுக்கு உடனே வந்து இவருக்கு தகவல் கிடைச்சிடுது. யாருக்கு? உபமன்யுக்கு. அப்புறம் வந்து கையை அஞ்சலி கூப்பி எழுந்து எதிர் செல்கிறாரு. உடனே இவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. சம்புவின் தாமரை போதலால் எந்தையினி வேறு யாரையுமே எம்பிரான் இறைஞ்சாய் இது என் என தம்பிரானை தன் உள்ளம் தழுவியவன் நம்பி ஆரூரன் நாம் தோழும் தன்மைன்னு அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறாரு. இப்போ இந்த நிகழ்வில் பார்த்திங்கன்னா இந்த தானனை முன்படைத்தான் என்ற இந்த ஒரு இந்த திருப்பதிகத்தில் 10 பாடலில் கடைசி பாடலுக்கு முதல் பாடலில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நிகழ்வை வந்து என்ன நிகழ்ந்திருக்கணும்னா வர வழியில் இந்த உபமன்ய முனிவர் அவரை வணங்கியிருக்கணும். வணங்கினவுடனே அவர்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்திருக்கணும். நடந்தவுடனே அது என்னன்னு வந்து உணர்ந்ததை இந்த 9வது பாடலில் பதிவு செய்கிறாரு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தனை ஏற வைக்க வந்ததிர் கொள்ள என்னை மற்ற ஆணை அருள் புரிந்து மந்திர மாமுனிவராகிய உபமன்ய முனிவர் இவன் ஆரண அங்கே சிந்திச்சார்ல, சிந்தித்தவுடனே பெருமான் உணர்த்துறாருன்னா இவர் யார்? இந்த ஒளி இப்படிப்பட்ட 1000 ஞாயிறு பொங்குகின்ற ஒளி போல் வரக்கூடியவன் யார் என்று பெருமானுடைய வேண்ட இவன் ஆரண எம்பெருமான் என்னுடைய பெருமான் என்ன சொல்கிறாரு? நந்தமர் ஊரன் என்றான். என்னுடைய தோழன் ஊரன் வரான்னு சொன்னான்னு சொல்லி இங்கே வந்து பதிவு செய்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் 1000 சூரியனுடைய ஒளி பொங்குவது போல் ஒரு திருமேனி அங்கே தரித்திருந்தார் என்றால் அப்போ வந்து இந்த பஞ்சபூதங்களான உடலை கொண்டு தான் போகிறாருன்னு சொன்னோம்னா இதில் வந்து என்ன சிறப்பு இருக்குது? இதில் என்ன இந்த தடுமாற்றத்துக்கெல்லாம் காரணம்னா ஒரு நம்ம நம்பியாண்டர் நம்பிகள் ஒரு பாடல் அது பாடியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஞான ஆரூரரை சேரரை அல்லது இவர்கள் 2 பேரையும் தவிர நாம் அறியோம், எனக்கு வேறு யாரையும் தெரியல, மாணவ ஆக்கையோடும் புக்கவரை இந்த உடலோடைய இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலை ஸ்தூல உடலோடே வந்து கையில் வந்து புகுந்தார்கள் என்று சொல்கிறாரு. வளரொளி பூண் வானவராலும் மறுவர்க்கரிய நல்ல ஒளி வீசக்கூடிய வானவர்கள்லாம் இருக்காங்கல்ல, வளரக்கூடிய ஒளி வீசக்கூடிய வானவர்களாலும் கூட அணுகுவதற்கு கூட அரிய வடகையிலை கோணவன் கோயில் பெருந்தவத்தோர்கள் தங்கள் கூட்டத்திலேன்னா அங்கே கோணாகி இருக்கக்கூடிய பெருமானுடைய இருக்கக்கூடிய பெருந்தவத்தோர்கள் தன் கூட்டத்திலே இந்த உடலோடு வந்து இவர்கள் புறப்படும் போது சென்றார்கள். இதுக்கு என்ன பொருள்னா
2 பேரும் வந்து புறப்படும்போது இந்த பஞ்சபூதங்களாலான உடலோட தான் அவர் வந்து ஆணையில ஏறுறாரு. பஞ்சபூதங்களாலான இந்த தூள உடல் நாம பார்க்குற இந்த உடல் தான். இதோட தான் வந்து அவரு குதிரையில ஏறுறாரு. அங்க என்ன ஆயிடுதுன்னா, இத தான் வந்து அவரு சொல்றாரு. இங்க இந்த மற்றவர்கள்லாம் என்ன ஆயிடுறாங்கன்னா, இங்கேருந்து இந்நிலையே வந்து என்னோடு வந்து இருன்னு சொல்லி சாமி அழைச்சிட்டு போறாருன்னா, இங்கேயே பஞ்சபூதங்கள்ல அந்தந்த இது நீரு, நெருப்பு, காற்று, வாயு, தீ எல்லாமே வெற்று இடம். எல்லாமே அதோட போய் சேர்ந்து கரைஞ்சிடும். அப்போ வந்து இந்த புரியட்ட காயத்தோட தான் அவர்கள் போவாங்க. அங்கே வந்து சிவலோகத்தில் உள்ள உடல் கொடுக்கலாம். அங்கே தேவர்களானாங்கன்னா தேவ உடல், நரகத்துக்கு போகிறவனுக்கு நரக உடல், அது யாதனா சரீரம்பாங்க. அங்கே சிவலோகத்துக்கு போனால் அதற்குரிய ஒளி உடல் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். அப்படி தான் இந்த நாயன்மார்கள் எல்லாமே அப்படி போயிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் என்னன்னா, புறப்படும் போதே இந்த உடலோடு கூடி ஒரு தொலைவு வரை இவர்கள் வந்து போன வரை வேறு யாரையுமே நான் வந்து பார்த்ததில்லை அப்படின்னு சொல்வதாக நாம் வந்து பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடந்த வரலாற்றின் அடிப்படையிலே இதை கொண்டு போய் இதற்கு பொருள் கொண்டோம் என்றால், இவங்க 2 பேரும் தவிர இந்த உடலோடு கூடி கைலைக்கு புறப்பட்டு அங்கே புகுந்தார்கள் இல்லையா, கைலை நோக்கி புகுந்தார்கள் அல்லவா, இவர்களை தவிர நாங்கள் யாரையும் காணேன் அப்படின்னு சொல்கிறேன். நமது நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய அந்த 86வது பாடல் திருவந்தாதியில் உள்ளது, மாணவ வாக்கையோடும் புக்கவரை என்றால் பூமியிலிருந்து புறப்பட்டது என்று தான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு மேல் வான உலகத்தில் நடந்ததை பற்றி அவர் வந்து இங்கே சொல்லலை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இவர்கள் இந்த பஞ்சபூதங்களாலான தூள உடலோட வந்து இழிவான உடலோடு அங்கே வந்து அழுக்கு மை கூட வந்துன் திருவடியை அடைந்தேன்னா வேறு வழி இல்லை. இங்கே பூமியில் அப்படி தான் போகணும். அங்கே எப்படி சிவலோகத்துக்கு போக வேண்டும்? அதோடு இல்லாமல் வந்து இந்த உடலை வந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய உடலை பற்றிய இழிவை எவ்வளவோ வந்து ஆச்சாரியர்கள் பாடியிருக்காங்க. சித்தர்கள் வந்து இந்த உடலை பற்றிய இழிவெல்லாம் பாடினதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு ரொம்ப வந்து இதாக இருக்கும். இவரே பறை கிழித்தனைய போர்வை, ஊன்மிசை உதிர குப்பை, இரத்தத்தாலான வந்து ஊனம் இருக்கக்கூடிய உதிரை குப்பை, அதெல்லாம் இது சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்கு. நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு இசைவு ஒன்றிலா குரம்பைவாய் குழியிருந்து குலத்தினால் வாழ மாட்டேன் என்று சொல்லி இந்த நரம்பு எலும்பு சதையால் கட்டக்கூடிய இந்த உடல்னு அதையும் இழுத்து பேசியிருக்காரு. உதிரநீர் இறைச்சி குப்பை மலக்குகை மேல் வருவதோர் மாயக்கூரை என்று இழிவாக சொல்கிறாரு. அப்படி வந்து பிணிகோள் ஆக்கையெல்லாம் சொல்கிறார். இப்படிப்பட்ட உடலை எடுத்துக்கொண்டால் சுந்தரமூர்த்தி சாமிகள் அங்கே போவார். அப்படி ஒரு அனுமதி இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு முறைமை இருக்குமா? சேர்மான் பெருமாள் நாயனாருக்கும் இவருக்கு மட்டும் இந்த இழிந்த உடல் என்று அவர்களாலேயே சுட்டி இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய உண்மையான நிலையே அதுதான் என்று இருக்க, இந்த இழிந்த உடலோடு திருக்கையிலே பெருமான் முன் சென்று அங்கே அணைந்தனர் என்று சொல்லுவது எவ்வளவு வந்து ஒரு பொருத்தமற்ற செயல் என்று பார்க்க வேண்டும். இந்த எல்லாருமே உரையாசிரியர்கள்லாம் வந்து இந்த உரையில் வந்து கொஞ்சம் ஐயப்பாடு வரும்படி எழுதியதற்கெல்லாம் காரணம் இந்த நம்பியாண்டார் நம்பியோட பாடல் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஞானசம்பந்த பெருமான் எல்லாருமே அழைத்து கொண்டு அங்கே இதில் நல்லூர் பெருமணத்தில் அந்த ஜோதியில் போய் கலக்கிறார். அதுக்கப்புறம் அந்த உடல்லாம் வந்து அந்தந்த பூதங்களுக்கு அப்படி போயிருக்கோம். மணிவாச பெருமான் அங்கே தில்லை கூத்தர் அங்கே போய் உடலோடு தான் போகிறாரு. உடனே என்ன இருக்கும், பஞ்சபூதங்களும் அது இதில் போயிருக்கும். அந்த புரியட்ட காயத்தோடு அங்கே போயிருப்பார். அதுக்கு மேலே எந்த நிலையை சாமி கொடுத்தாரோ அதெல்லாம் தெரியாது. அதேபோல் நந்தனார் அங்கே தில்லை கூத்தனை வந்து அணிஞ்சிருக்கார், ஜோதிமயமாக போய் அணிஞ்சிருக்கார். அப்போ அந்த இதெல்லாமே வந்து அந்த புரியட்ட காயமாக இருக்கக்கூடிய அந்த உடலோடு போய் அதற்கப்புறம் வந்து என்ன உடலை வந்து பெருமான் கொடுக்குறாரோ அது அவர்களுக்கும் தான் அதெல்லாம் தெரியும். சாயி விஜய் நிலை அடைந்தார்களா, சாரூப நிலை அடைந்தார்களா, இங்கே இருக்கக்கூடிய திருக்கையிலைக்கு போனார்களா இந்த ஆச்சாரியர்கள்லாம் என்று பெருமானுக்கும் அந்தந்த ஆச்சாரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்பது. அதேபோல் நம்ம நாவுக்கரசர் அங்கே கருவறைக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த பூத உடல் என்ன ஆகிடுது, அது வந்து அந்த 5 பூதங்களும் வந்து கரைந்து விடுது. அந்த ஜோதியில் அங்கே போய் கலக்கிறாரு. அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே வந்து இந்த இழிந்த பூத உடலோடு வந்து திருக்கையிலே பெருமான் வீட்டிருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள் இவர்கள் புகுந்தார்கள் என்பது வந்து இவர்களுக்கு பெருமை சேர்க்காது என்பதையும் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று நம்பியாரூரர் சேர்மான் பெருமாள் நாயனார் நமது பெருமான் திருவடிகளை எல்லாம் வாழ்த்தி வணங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.